Hi Harish, good evening. Good evening, teacher. How are you? Great. I'm sorry I'm a little late today. Right, okay. You see me? Right. Okay. Okay. போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? மூணாம் பாடம் பார்த்தோம். திருப்பி படிச்சீங்களா? Oh, மூணாம் பாடம். என்ன படிச்சீங்க? மூணாம் பாடத்துல என்ன இருக்கு? மூணாம் பாடத்துல என்ன படிச்சீங்க? online president. என்ன பார்த்தீங்க? என்ன படிச்சீங்க? Irmana, ஏமாந்த நாய்? Irmana, எஸ். அதான் என்ன பார்த்தீங்க? விடைகள். அஹ், எழுத்துக்கள் பார்த்தோம். அதுல என்ன கதை பார்த்தீங்க? மூன்றாம் பாடம் என்ன இருக்கு? என்ன கதை பார்த்தீங்க? கதை இருக்கா சொல்லுங்க காகம், பாப்போம். மிஸ்ஸுக்கு அந்த கதை இருக்கா சொல்லுங்க பாப்போம். மூணாம் பாடத்துல என்ன கதை இருக்கு? எனக்கு கதை மாதிரி சொல்லுங்க பாப்போம். ஒரு சமையல்காரன் ம். வடை சுட்டுக் கொண்டிருந்தான். ம். அப்ப என்ன நடந்த? ஒரு காகத்தில வடை தூக்கி அஹ், தூக்கி சென்றான். யார் சென்றான்? ஓ, சமையல்காரன். சமையல்காரன் சமையல்காரன் வடை வடை சுட்டு கொண்டு இருந்தான். சரியா? வடை சுட்டுக் கொண்டிருந்தான். ஓ. அப்ப என்ன நடந்தது? காகம் ஆ. காகமுக்கு ஆ. வடையை எடுத்து போனான். காகம் வடையை எடுத்துன்னு போனது. அதுக்கு முதல்ல எப்படி அந்த காகம் வடையை எடுத்தது? எப்படி காகம் எடுத்துச்சு? சமையல்காரன் கோபம் காகமுக்கு அடைந்தது. நோ 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 நோ. என்ன நடந்தது? சமையல்காரர் விறகு எடுக்கிறதுக்காக கீழே குனிந்தார். அப்படித்தானே? கீழே ஓ, குனிஞ்சு விறகு எடுக்கல தான் என்ன நடந்தது? காகம் படையை தூக்கி காகம் கொண்டு வ- வலையை தூக்கி கொண்டு ஓடி விட்டது. பறந்து விட்- பறந்து விட்டது. ஓடிவிட்டது. ஆஹ். ரைட்டா. ரைட். அப்ப எனக்கு ஒருக்கா வாசி காட்டுங்க. சரியா? இன்னைக்கு இருக்கா வாசிக்க போறோம். அறுத்துறுத்து வாசிக்க போறீங்க நீங்க. சரியா? ரைட். இப்ப வாசி காட்டுங்க மிஸ்ஸுக்கு. இந்த இருக்கு. ஆய். வாசிங்க ஹரிஷ். ஸ்கிரீன் தெரியுதா விலகி? தெரியுது. வாசிங்க. புக் புரட்ட தேவையா? நீங்க புக் பார்க்க ஓ, தேவை. இங்க மிஸ் போட்டிருக்கேன் தானே ஸ்கிரீன்ல ஓடு பாரு. ஓடு. ம். ஆ, கண் டீச்சர் டீச்சர் எஸ் ஓடு வாசி. ஓடு இருந்தது. ஓ, வாசிங்க 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 வாசிங்க. ஓடுதல் இருந்தது. ஓட்டலில் பின்புறத்தில் சமையல்காரன் வடை சுட்டுக் கொண்டிருந்தான். காக்கா ஒன்று என்று காத்திருந்தது. சமையல்காரன் விறகு எடுப்பதற்காக கீழே குனிந்தான். காக்கா வடையை கொண்டு கொட்டிக் கொண்டு பறந்தது. ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுல என்ன வாட்ச் நீங்க? ஒரு ஊரில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஓட்டல் ஹோட்டலின் அந்த பின்புறத்தில் சமையல்காரன் வடை சுட்டுக் கொண்டிருந்தான். ரைட் என்ன நடக்குது? ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டல்ல பின்பக்கத்துல சமையல்காரங்க சமைச்சு கொண்டிருப்பாங்க. தெரியும் தானே? பார்த்துருக்கிறீங்களா? நீங்க ஹோட்டல் போயிருக்கு பார்த்துருக்கிறீங்களா? சும்மா ஓ, சின்ன ரெஸ்டாரண்ட்ல. அப்படி அந்த பின்புறத்தில் சமயக்காரன் எஸ் பின்னுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வடை சுட்டு கொண்டு இருக்கிறாரா? காக்கா ஒன்று சன்னலில் காத்திருந்தது. ஜன்னல்ல யார் நின்றுதா? சன்னல்னு சொன்னா தன் என்னது? ஜன்னல்ல தான் சொல்லியிருக்கு. அதாவது கண்டார். விண்டோ. விண்டோ காத்திருந்ததாம். சமையல்காரன் விறகு எடுப்பதற்காக கீழே குனிந்தான். என்ன செஞ்சாராம்? கீழே குனிஞ்சு கீழே சமையல்காரன் குனியா என்ன எடுக்க கீழே கீழே குனிஞ்ச?
என்ன எடுக்க கீழே குனிஞ்சவர்? சமையல்காரன். என்ன எடுக்கிறது? சமயக்காரன் என்ன எடுக்க கீழே குனிஞ்சவர்? காக்கா விறகு வடை. விறகு 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 எடுப்பதற்கா? ஐயோ, விறகு என்ன ஹரிஷ்? விறகு ஆ விறகு விறகு ஆ, விறகு விறகு எடுப்பதற்கா கீழே குனிந்தார். காக்கா என்ன செஞ்சிச்சு இப்போ? அஹ், காக்கா என்ன செஞ்சிச்சு? கா- காக்கா வடை ஒன்றை கொத்தி கொண்டு பறந்தது. காக்கா வடைய கொத்தி கொண்டு பறந்து. இப்ப மிஸ் உங்களுக்கு கதையா சொல்லுறது விளங்குதா? உங்களுக்கு மிஸ் கதையா சொல்றது விளங்குதா? ஓ, விளங்குது. அப்ப இருக்க திருப்பி மிஸ்ஸுக்கு கதை சொல்லுங்க பாப்போம். இத வாசிக்காம கதையா சொல்லுங்க பாப்போம். என்னென்ன நடக்குதுன்றத வாசிக்காம சொல்லுங்க பாப்போம். என்னென்ன நடந்ததுண்டு. ஓர் ஊரில் சமையல்காரன் சுட்டுக் கொண்டிருந்தான். என்ன சுட்டு கொண்டிருந்தவர்? வடை சுட்டுக் அப்ப அத கொண்டிருந்தான். வடிவா சொல்லணும். ஒரு ஊரில் சமையல்காரன் ஒரு ஹோட்டல்ல வடை சுட்டு கொண்டு இருந்தார். ஓகே, வடிவா சொல்ல வேணுமா? இப்ப நீங்க காக்கா வந்து நீங்க ஹரிஷ், நீங்க வந்து மிஸ்ஸுட்டு கிளாஸ் வந்து நீங்க வாரீங்கன்னா மிஸ்ஸுட்ட கேட்டு 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 படிக்கணும். நீங்க ஸ்கூல்ல வந்து நீங்க 30 பீப்புளோட நீங்க ஒரு ஆள். பட் நீங்க இப்போ மிஸ்ஸுட்ட தனியா கிளாஸ்ல இருக்கிறீங்கன்னைக்கு விளங்கலையாண்டா கேட்க வேணும் என்ன? இப்ப திருப்பி மிஸ் உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கக்குள்ள நீங்க சரியா ஆன்சர் பண்ண தெரிய வேணும். ஏன்னா நீங்க கதைக்க பழகணும். தமிழ் நிறைய நிறைய நீங்க கதைக்க பழகிக்கல தான் தமிழ் வேர்டுகள் விளங்கும். ஏண்டா பிள்ளைக்கு ஓ லெவல் வரைக்கும் தமிழ் இருக்குதாம் அம்மா சொன்னா. அப்ப நீங்க ஓ லெவல் வரை ஓடுகள் எஸ் ஓ லெவல் வரைக்கும் நீங்க படிக்கணும் தமிழ். ஓடுகள் ரைட்டா? அப்ப உங்களுக்கு கட்டாய தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ரைட்? அப்போ நீங்க ஓகே அப்போ நீங்க சரியா கதைய வாசிக்கணும். அதோட கதையில என்ன இருக்குன்னு சொல்ல தெரிய வேணும். ரைட்? ஓகே, இப்ப சொல்லுங்க ஓகே. மிஸ். கதை சொல்லுங்க. இப்ப மிஸ் கதை சொல்லுங்க. அத பார்க்க கூடாது, பார்க்க கூடாது. ரைட்? பார்க்காம சொல்லுங்க பாப்போம். ஒரு சமையல்காரன் சுட்டுக் கொண்டிருந்தான். என்ன ஒரு சுட்டு காக்கா கொண்டிருந்தீங்க? என்ன சுட்டாங்கன்னு சொல்ல ஹோட்டலுக்கு வேணுமே. என்ன சுட்டான்? வடை சுட்டுக் கொண்டிருந்தான். ஓகே. காக்கை ஒன்று காத்திருந்தது. ஓகே, குட். ம். சமையல்காரன் விறகு சமையல்காரன் குனிந்தபடி வடை கீழே கொண்டிருந்தான். என்ன குனிந்தான். என்ன செய்தார் சமையல்காரன்? விறகு. சமையல்காரன் விறகு எடுப்பதற்காக ஓ, அவர் கீழே குனிந்தான். கீழே குனிந்தார். அப்ப என்ன நடக்குது? ஒரு காக்கா வடைக்கு படை தூக்கி ஒன்று கொண்டு கொத்தி கொண்டு பறந்தது. பறந்தது. ரைட், ஓகே. அடுத்தது அடுத்தது வாசிங்க. ம், அவ்வேளை வாசிக்கணும். ம், ம், அவ்வேளை ஹோட்டல் முதலாளியும் வந்தார். ம். சமையலாளரை ஏசினார். ஏசினார். எவனா ஏசினார். எவனாவது பயன் திருடியிருந்தால் அவர் பிடித்து அடித்திருப்பார். திருப்பா. காக்காவை அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆஹ் இப்போ யாராச்சும் ஒரு தம்பியோட களவெடுத்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரா முதலாளி? அடிச்சிருப்பாரா? இது காக்காவெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இப்ப காக்கா தூக்கிட்டு போனா காக்கா துரத்தலாமா? இல்ல, அப்ப காக்கா துரத்த முடியாது. இப்ப யாராச்சும் எடுத்திருந்தா கூப்பிட்டு அடிச்சிருப்பாரா? சரியா? ரைட். அடுத்தது வாசிங்க. காக்கா ஒரு வேப்பமரத்துக் கிளையில் உட்கார்ந்து மற்ற காகங்களையும் அழைத்து விருந்து போட எண்ணியது. என்ன நடக்குது? என்ன அடுத்து என்ன சீன் நடக்குது? காக்காவை வடைய தூக்கின்னு போயிட்டுது.
அடுத்த சீன் என்ன அழ- நடக்குது? அழற்கிடையில் நாய் ஒன்று ஓடி வந்து காக்கைக்கு கீழே உட்கார்ந்தது. அண்ணா அதன் மேலே பார்த்தது, நாவை நீட்டியது. Right. இதுல என்ன நடக்குது சொல்லுங்க, இதுக்குள்ள என்ன நடக்குது, இதுல என்ன கதை நடக்குது? காக்கா ஒரு வேப்ப மரத்தின் கிளையில் நிலையில் உட்கார்ந்து உட்கார்ந்தது. ஓ, உட்- உட்கார்ந்து என்ன செய்யுது? மற்ற மற்ற காகங்களையும் அழைத்து விழுந்து போட எண்ணியது. இருந்து போட எண்ணியது. ரைட்டா? என்ன நடக்குது? காகம் வந்து என்னது வடைய கொத்தி கொண்டு எங்க போய் இருக்குதாம் ஹரிஷ்? அஹ், எங்க போய் இருந்தது காகம் வடைய கொண்டு போய்? காகத்தின் ஒரு வேப்ப மரத்துக்கு. வேப்ப மரத்தின் கிளையின் உட்கார்ந்து, அதாவது பிரான்ச்ல போயிட்டு உட்கார்ந்துச்சாம். கிளையில உட்கார்ந்துச்சாம். உட்கார்ந்த பிறகு என்ன செஞ்சது காகம்? அழைத்து விழுந்து போட எண்ணியது. என்னத்தை அழைத்து விருந்து போட எண்ணியது? காகம் மற்ற காகங்கள் என்றால் அந்த காகத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுச்சான். ரைட்டா? ஓகே. அதுக்கு இடையில என்ன நடந்துச்சு? காகம் அப்படி அழற்கிடையில் கூப்பிட்டு வைக்கல, என்ன நடந்துச்சு? காகை கீழே உட்கார்ந்தது. என்ன நடக்குது? ஒரு நாய் ஒன்று வருகுது. நாய் வந்து காகம் மரத்துக்கு மேல இருக்குது. நாய் எங்க இருக்குது? கீழே இருக்குது. மரத்துக்கு கீழே இருக்குது. மரத்துக்கு கீழே இருந்து என்ன செய்யுது? அண்ணாந்து மேல பாக்குதா. அண்ணாந்து மேல பார்த்து நாவை நீட்டியண்டா நாக்க நீட்டி கொண்டு இருக்குதா. அதுல என்ன நடக்குது? நாக்க நீட்டி கொண்டு இருக்கேக்கல. அதிலிருந்து நீர் சொட்டியது. என்னது? எச்சி எச்சி வருது அதுல நாக்குல இருந்து. நாயோட நாக்குல இருந்து எச்சி வருது. காக்காவை ஏமாற்றி வடையை பறிக்க எண்ணியது. என்ன செய்யுதா? என்ன யோசிக்குது? எண்ணியது. என்ன எண்ணியது? என்ன தண்டிச்சு? வடையை பறிக்க. வடைய பறிக்க யோசிக்குது. எப்படி இந்த வடைய காலத்தடைந்து பறிக்கலாம்? ரைட். அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? காக்கா காக்கா நீ அழகான காக்கா, குயில் குஞ்சை கூட நீ தான் அடைக்காத குரலில் சொல்லிக் கொடுப்பாயா? அடைக்காத்து அடைக்காத்து குரல் சொல்லிக் கொடுப்பாயா? ஓகே. ஒரு நீதான் ஒரு பாட்டு பாடவாயா? கேட்டு ஆவலாயிருக்கு. நாய் நயமாக கேட்டது. என்ன செய்யுதாம் ஹரீஷ்? நயமாக கேக்குதாம். நயமாகண்டா ஏமாத்துற புத்தி இல்ல, வஞ்சனையோட கேக்குது. என்ன கேக்குது நாய்? என்ன சொல்லுது நாய் காகத்துக்கு? என்ன சொன்னது? காக்கா காக்கா நீ ஓ, அழகான காக்கா. என்ன சொல்லுது? குயில் முதலாவது என்ன சொல்லுது? காக்கா காக்கா நீ அழகான காக்கா. நீ அழகான காக்கான்னு சொல்லுது. ஐஸ் வைக்குது. அதுக்கு பிறகு குயில் குஞ்சை கூட நீ தான் அடைக்கால குரல் சொல்லிக் கொடுப்பாயாம். குயில் குஞ்ச கூட நீதான் அடகாத்து. அந்த குயில்களுக்கு கூட நீதான் பாட்டு பாட சொல்லி கொடுப்பாயாமன்னு சொல்லி சொல்லுறார். என்ன? ஒரு பாட்டு பாடுவாயா? கேட்க ஓகே. ஆவலாய்க்கு நான் நயமாக கேட்டது. என்ன பாட்டு பாடுவியா என்று சொல்லி நயமாக கேக்குதாம். வஞ்சனையா கேக்குதாம். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? காகம் என்ன காக்கா செய்யுது? வடையை கால் நகங்களிலேயே வைத்து பிடித்து கொண்டது. என்ன செய்யுது காகம்? இது காகத்துக்கு விளங்கிட்டது. நாய் வந்து தன்னை பாடு சொல்லிட்டு இந்த வடைய தூக்கிட்டு போறது பிளான் பண்ணுதுண்டு. காக்கா என்ன செஞ்சிச்சாம்? வடையெடுத்து தண்ட காலுல வச்சு கொண்டு இருந்துச்சாம். ஆனா
வடைய விழுத்தாம தண்ட கால்ல வச்சுட்டு இருந்துக்கா. ரைட், ஓகே. அதுக்கு பிறகு என் பாட்டி ஒருத்தி நடிகிற விமானங்களை நானும் கேட்டிருக்கிறேன். அதே போல போல நுழைந்து எங்களை எல்லாம் ஏமாற்றி விடலாம் எண்ணி விடாதே. என்ன சொல்லுது நான் என்ன பாடு சொல்லுது? ரைட், முதல் முதல் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்லயும் நாங்க பார்ப்போம். என்ன 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 சொல்லுது? காகம் என்ன சொல்லுது? ஆஹாமா. அஹ், ஏன் பா ஏன் பாட்டி ஒருவித நடிகிற மாடுகளையே நானும் கேட்டிருக்கிறேன். எந்த பாட்டி? யார் எந்த பாட்டின்னு சொன்னா இந்த காக்கா சொல்லுது என்னுடைய அம்மாட அம்மா. சரியா? அம்மாட அம்மா மாதிரி ஒரு ஆள் வந்து நரியிட்ட ஏமாந்த கதை எங்களுக்கு தெரியும். சரியா? ஆ, ஏமாந்த கதை தெரியுமா ஆ, உங்களுக்கு? நரியிட்ட காகம் ஏமாந்த கதை. அது என்ன கதை? ஆ. அது என்ன கதை? அதுவும் இப்படித்தானே. நான் காக்காவை நரி பாட சொல்ல காக்கா காக்கான்னு பாடிச்சது. வட கீழே விழுந்துச்சு, நரி எடுத்துன்னு ஓடிட்டு. அத மாதிரிதானே இந்த ஓகே. நாயும் வந்து ஏமாத்த பாக்குது. அப்ப நான் அது காக்கா சொல்லுது என்ன அப்படி ஏமாத்தலாம்னு நினைக்காத. அதுக்கு அப்புறம் என்ன சொல்லுது காகம்? நான் பாடத்தான் போகிறேன். எஸ், உனக்காக நான் அல்ல. பாடத்தான் போகிறேன், நான் பாடத்தான் போகிறேன். ஏன் உனக்காக அல்ல. உனக்காக அல்ல, நீ கேட்டதுக்காண்டி நான் பாடல. என் இனத்தவர் எல்லோரையும் அழைப்பதற்காக. என் இனத்தார் எல்லாரையும் அழைப்பதற்காகத்தான் நான் பாட போறேன். ரைட்டா? நீ கேட்டதுக்காண்டி நான் பாட போறேன்னு இல்ல. ஓகே, அடுத்து இப்ப என்ன சொல்ற? அஹ், நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த வடையை வகைந்து சாப்பிடுவோம். ம் எங்கட பழக்கம் உன்னை என்ன? போல உன் காகங்களோட பழக்கம் என்ன? இனத்த சேர்ந்து சாப்பிடுவீனம் என்ன? காகங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு காகத்துக்கு ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த காகம் மற்ற காகங்களையும் கூப்பிட்டு சாப்பிடும். அதனால என்ன சொல்றது காகம்? உன்னை போல. உன்னை போல உன் இனத்தவரையை வெறுக்கிற விசாரி அல்ல. நாங்க கிடைத்தா நீ சாப்பிடு விடுவாய். என்ன சொல்றாரு? கொட்டாவி எல்லாம் வருது ஹரிஷிக்கு. என்ன சொல்லுத? உன்னை போல இனத்தையே வெறுக்கிறவங்க நாங்க இல்ல. வெறுக்கிற சாதி இல்ல நாங்க. இந்த வடைய உனக்கு கிடைத்தால் நீயே சாப்பிடுவாய். இன்னொரு நாய் வந்தால் சாப்பாட்டுக்காக நீங்க ரெண்டு பேருமே சண்டை பிடிப்பீங்க. அப்படிப்பட்டவங்க நாங்க இல்லையேன்னு சொல்லி சொல்லுது காகம். ஓகே. அது இப்ப என்ன சொல்லுது? இன்னொரு நாய் வந்தா அந்த வடைய விட்டு உன் சௌரனே கடிப்பாய். ஓ, உன்னை உன்னை பார்க்கவே வெட்கமான ஓடிவிடு. வெட்கமா இருக்கு, ஓடிடு அப்படின்னு சொல்லி சொல்லுறார். சொன்ன அப்புறம் என்ன நடக்குது? காக்கா சொல்லிக் கொண்டே எச்சமிட்டது. நடு நாயுமே விழுந்தது. என்ன நடக்குது? காக்கா எச்சமிடுகுது. அது எதுக்கு மேல விழுது? நாய்க்கு மேல விழுகுது. அதுக்கு பிறகு என்ன செய்யுது? நாய் தலை குனிஞ்சபடி ஓடிடுதா. சரியா? ரைட். இப்ப நாங்க உங்க புக்ல இருக்கிற கேள்விய ஒருக்கா செய்ய போறோம் ஹரிஷா. ஓகேயா? நீங்க ஒருக்கா இந்தியா டேட்டை போடுங்க. அப்போ இந்தியா டேட்டை போட்டுட்டு வினா விடைன்னு போடுங்க. வினாக்களுக்கு விடை தருங்க. ரைட்? உங்களோட புக்ல இருக்கிறதான் செய்ய போறோமா? மிஸ் உங்களுக்கு ஏற்கனவே அன்றைக்கும் தந்தனான் அதே சேம் கேள்விதான் உங்களுக்கு இதுலயும் தந்திருக்குது. இத நீங்க தான் ஆன்சர் எழுத போறீங்க மிஸ்ஸுக்கு சொல்லிட்டு. சரியா? ஆன்சரை நீங்க சொல்லிட்டு நீங்க எழுத போறீங்க. ரைட். முதலாவது கேள்வி இருக்கா வாசிங்க ஹரிஷ். உங்களுக்கு விடையை தருங்க.
முதலாவது கேள்விய வாசிங்க. காகம் அடைய கொத்தி சென்ற சந்தர்ப்பத்தை கூறுக. எப்படி சந்தர்ப்பம் கூறுகன்னு சொன்னா அப்படி நீங்க எழுத வேணும். காகம் வடைய கொத்தி சென்ற சந்தர்ப்பத்தை கூறுகன்னு சொன்னா காகம் எப்ப வடைய தூக்கிட்டு போனது? அஹ், எப்ப வடைய தூக்கிட்டு போனது? சமையல்காரன் விறகெடுப்பதற்காக கீழே குனிந்த போது. கீழே கொண்டு போடு. எப்படி சொல்ல வேணும்? எப்படி எழுத வேணும்? சமையல்காரன் கீழே குனிந்த விறகெடுப்பதற்கு. ஹரிஷ் 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 எடுப்பதற்கு ஹரிஷ் மிஸ் கதைக்கிறத இருக்கா கேட்டுட்டு நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேணாம். மிஸ்ஸுக்கு ஆன்சர் மட்டும் ஒருக்கா இப்ப வடிவா சொல்ல போறீங்க, சரியா? மிஸ்ஸ கவனிங்க. என்னென்ன விட எழுதுறது? காகம் வடையை கொத்தி சென்ற சந்தர்ப்பத்தை கூறுகன்னு சொன்னா எப்படி எழுத வேணும்? சமையல்காரன் விறகு எடுப்பதற்காக கீழே குனிந்த போது. கீழே குனிந்த போது காகம் வடையை தூக்கிட்டு போனா அதான் சந்தர்ப்பம், சரியா? வெரி குட், அப்படிதான் எழுதும். அடுத்து ரெண்டாவது. வெப்பமாற்றி அவனுக்கு யோசனை. ரெண்டாவது அப்போ வெப்பமாற்றி அவன் கால் யோசனை. அமர்ந்திருந்த காகத்தின் யோ யோசனை. மற்ற காகங்களையும் அழைத்து விழுந்து போடு எண்ணியது. இரண்டாவது. ஹரிஷ் மிஸ் கதைக்கிறதா ஆ கேக்குதா? மிஸ் கதைக்கிறது ஓ கிடைக்கிறது. ஓ Yes, நான் அப்போது கேள்வி கேட்டேனே இல்ல மூன்றாவது. இரண்டாவது. இரண்டாவது பாத்துட்டா. மூன்றாவதுக்கு என்ன விடையன்னு கேட்டேன் நான். நாலாவது நாயின் திட்டம் என்னது? நாயின் திட்டம் காக்காவை ஏமாற்றி வடையை பறிக்க எண்ணியது. எண்ணியது. ரைட். அஞ்சாவது காக்கையிடம் காணப்பட்ட நல்ல பழக்கம் ஒன்றையே பழக்கம் ஒன்றையும் கூடுக. பகிர்ந்து ஒன்றை நல்ல பழக்கம் பகிர்ந்து உண்ணுதல். தீய பழக்கம் களவெடுக்கிறது. நீங்க எங்க பார்த்து சொல்றீங்க? கொப்பில பார்த்து சொல்றீங்களா? ரைட், வெரி குட். சோ அடுத்தது இறுதியில் நாய்க்கு என்ன நடந்தது? இறுதியில நாய்க்கு என்ன நடந்தது? அடைந்தது. ஏமாற்றம் அடைஞ்சிச்சு. ஏமாற்றம் அடைஞ்சு வெக்கத்துல
போயிட்டது. வெக்கப்பட்டுக்காண்டு போயிட்டது. ஓ, சரியா, ரைட். அப்ப கட்டிக்காரன் எனக்கு இந்த 6 கேள்வியையும் எழுதி ஒரு கபடி எனக்கு எழுதி காட்டுங்க பாப்போம். ஹரிஷ், உங்களுக்கு கொப்பி அம்மா டபுள் ரூல் கொப்பியா வாங்கி கொடுத்தாங்க? ஓ, எஸ், ஓகே. அப்ப இந்த டேட்டை போட்டுட்டு பாடம் 3 போட்டுட்டு எழுதுங்க பாப்போம் கேள்வி விடையால. மிஸ் விட சொல்லி தந்துட்டேன் தானே, இனி எழுதலாம் என்ன? எதுவும் டவுட்னா கேளுங்க. ஓகேயா? ஓகே டீச்சர். ஓகே, ஓ, ரைட், குட். ஹரீஷ், விட தெரியலன்னா கேட்க வேணாம். ஓகே டீச்சர். ஓகே, குட். நீங்க எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டீங்க தானே, எழுத பழையனா சரியா? ரைட். டீச்சர், எஸ், எஸ் ஹரீஷ், எஸ்.
எனக்கு காகம் படை ஒன்றை கொத்தி கொண்டு வானதை போடலாமா? காகமடை கொத்தி சென்று சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டிருக்கு. என்ன சந்தர்ப்பத்துல காகமடை கொத்தினது? சமையல்காரன் என்ன செய்யல? சமையற்கார வீடு கழிப்பதற்காக கீழே கொண்டு போடு. கீழே குனிந்த போதுதான் வடையை கொத்தி சென்றது. ஹரீஷ், எத்தனாவது கேள்வி எழுதுறீங்க பன்? மூன்றாவது கேள்வி. எனக்கு மூன்றாவது கேள்வி வேணும். ரெண்டாவது கேள்வி, ரைட். அப்ப விடிய சொல்லுங்க. அப்போ காகத்திட யோசனை என்னது? மற்ற காகங்களை வளைத்து விழுந்து போட எண்ணியது. ரைட், வெரி குட்.
ஹரீஷ், மூன்றாவது கேள்விக்கு என்ன விடையப்பு? சொல்லுங்க பாப்பா. காக்கை பாய்ந்த வலையை கண்டதால். ஆ, என்னத்திட நாய். நாய் பாய்ந்து நீர் சொட்டியதற்கான காரணம் யாது? ஓ, என்ன காரணம்? காக்கை பாய்ந்த வலையை கண்டதால். ஆ, ஓகே. ஹரீஷ், எத்தனாவது கேள்வி? ஐந்தாவதுக்கு இந்த 6வது கேள்வி. அஞ்சாவது கேள்விக்கு